Hi students, இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா reciprocal equation. ஸோ reciprocal equation அப்படின்றது என்ன, நம்ம டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு quadratic equation எடுத்துக்கலாம். இப்போ ஒரு quadratic equation எடுத்துக்கிறேன். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒரு quadratic equation. சரிங்களா? இப்போ இந்த quadratic equationக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரூட்ஸ் எழுதிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்ஸை நம்ம ஜெனரல் என்ன சொல்லுவோம், 2 ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? if alpha and beta is equal to 1 by alpha are the roots of 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இது அதாவது ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று 1 by alpha அப்படின்னா then equation 1 is said to be reciprocal equation. ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்று நம்ம என்ன சொல்லலாம்னா ரெசிப்ரோக்கல். இப்போ நம்ம ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரூட்ஸ் என்னென்னு எடுத்துக்குவோம், ஆல்ஃபா பீட்டா. அதில் ஆல்ஃபான்றது ஒரு ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று பீட்டா இருக்குல்லையா, அந்த பீட்டா இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது 1 by ஆல்ஃபா அப்படின்னு இருந்ததுன்னா அப்போது நம்மளுக்கு என்ன ரூட்ஸ் இது, ஒன்று வந்து ஆல்ஃபா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 by ஆல்ஃபா. அது மட்டுமே ரூட்ஸாக இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் ஒன்றை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதிக்கிறேன். 3x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதனுடைய டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. இதில் டிகிரி மெயின். ஓகேங்களா? இப்போ டிகிரி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. அதனால் இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 2 ரூட்ஸ் இருக்கும். அதில் இப்போ ஒரு ரூட்டை நீங்கள் இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9 தென் சம் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 இல்லைங்களா? ஸோ அப்போ மைனஸ் 9 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதில் 3x காமன் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 3, இல்லை மைனஸ் 1 காமன் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போது x minus 3 into 3x minus 1 equal to 0. அப்போ x is equal to 3 and 3x minus 1 equal to 0 வருமா? அப்போ x is equal to ஆயிடுச்சு 1 by 3. அப்போ x 3 and 1 by 3 are the roots. ஓகே, அப்போ 3 and 1 by 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம், இதனால தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரூட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படி இருந்தால் அதனுடைய அந்த ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ டிகிரி 2 இருக்கும்போது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் டிகிரி ஆடாக இருந்தால் என்ன ஆகும், டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்படி 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ டிகிரி 3 இருந்தால் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அந்த ஆல்ஃபா பீட்டா காமாவில் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலைன்னா 1 by ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஒன்று ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அதாவது டிகிரி 3ல் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க சொல்லணும் அப்படின்னா அதுக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூட்ஸ் ஆல்ஃபா, இன்னொரு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by ஆல்ஃபா. வாட் அபவுட் காமா? இங்கே ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது 2 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 வந்து காமா வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 by 2 நீங்கள் சொல்லணும். அப்போ உங்களுக்கு 4 ஆகிடும், 4 ரூட்ஸ் கிடச்சிரும் இல்லைங்களா? அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. அப்போது இது ரெசிப்ரோக்கல் சொல்லணும்னா இஃப் காமா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும் ஆர் காமா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடுச்சு மைனஸ் 1 இருக்கணும். இப்படி ஏன்னா 1 ரெசிப்ரோக்கல் எடுங்க 1 தான், மைனஸ் 1 ரெசிப்ரோக்கல் எடுங்க மைனஸ் 1 தான். ஆக அப்போது கியூபிக் அந்த ஆர்டில் வரக்கூடிய டிகிரி எல்லாம் ஆர்டில் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு +1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன இருக்கலாம் -1 இருக்கலாம். அதை தாண்டி தான் நம்மளுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ரூல்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா ஒன்று x-1 இன்னொன்று x-2 இன்னொன்று பார்த்தீங்கன்னா x minus 1 by 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2, இது பார்த்திங்கன்னா 2x minus 1 ஈக்குவல் டு 0. இது 2x மட்டும் இந்த 2 அந்த சைடு கொண்டு போய்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x³ minus x square minus 6x square plus 3x
plus 4x then minus 2 equal to அடிச்சு 0. அப்போ உங்களுக்கு 2x cube minus 7x square plus 7x minus 2 is equal to 0. அப்போ நாமளா ஒரு cubic equation ஃபார்ம் பண்ணுறோம். நாமளா எடுத்துகிட்டு ஒரு ரூட் என்னென்னா 1 cubic equation டிகிரி வந்து 3 அப்போ ஒரு ரூட் 1னா இன்னொரு ரூட் 2 எடுத்துக்கிங்க அதனோட ரெசிப்ரோக்கல் 1/2. இதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா அண்ட் காமா 1 எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா என்ன எடுத்துக்கலாம் -1 எடுத்துக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். அப்போது இந்த கியூபிக் ஈக்குவேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு லாஜிக்கு வந்து உங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் பாருங்கள் 2 7 7 2. அப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஈக்குவலாக இருக்குது, இங்கே 7 7 சேமாக இருக்குது. அப்போது இந்த கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 அப்படின்றத நம்ம வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2. அது என்ன டைப் 1 டைப் 2? அதாவது p of x அப்படின்ற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை அக்கார்டிங் டு டிகிரி அதில் என்ன ஹையஸ்ட் டிகிரியோ அதை காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வரும். அதாவது எக்ஸு பதிலாக 1/x போட்டு அதுலேருந்து எக்ஸை நீங்கள் காமனாக வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சா அது பேர் டைப் 1. சப்போஸ் இதில் உங்களுக்கு -x⁴ என்ன தான் வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைப் 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு டைப் 1 அண்டு டைப் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் ஆட் டிகிரி இந்த டிகிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் டிகிரி அப்படின்னு ஆடுன்னா என்ன அர்த்தம்? n வந்து என்னோட வேல்யூ வந்து 1 3 5 எக்ஸட்ரா அப்படி போகும். ஸோ ஈவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் n வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 அந்த மாதிரி நம்மளுக்கு போகும். இப்போது இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டைப் 1 ஆட் டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது டிகிரி 1ல் அதாவது ஆடு. சரிங்களா? இப்போ ஆடில் எடுத்துக்கிறேன். ஆட் நம்பரில் இது வந்து டைப் 1, இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? டைப் 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 அப்படின்றது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த x⁴ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக 5 ரூட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூட் என்னென்னா 1. அப்போ இன்னொரு ரூட் என்ன எடுத்துக்கலாம் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1/2 வரும். அடுத்த ரூட் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -2 எடுத்துக்கிட்டிங்கன்னா -1/2 வரும். அப்போது இது ரெண்டுமே என்ன இருக்குது? அதுவே என்னவாக இருக்குது? ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஆக 4 போயிடுச்சு. ரிமைனிங் 1 இருக்குது. அந்த 1 தான் என்னவாக இருக்கும்? 1 ரூட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டைப் 2 சொல்கிறோம். அதே போல் இங்கே என்ன சொல்கிறோம்? டைப் 1 நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டைப் 1 டைப் 2 இதுதான் எனக்கு கொஞ்சம் விளங்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாம். சரி, இது ஆட் ஆச்சு. அதுக்கடுத்து நம்ம ஈவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஈவன் வந்து டைப் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். ஸோ அதனால் அதை மட்டும் பார்க்கலாம். ஈவன் டைப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸுக்கு என்னென்ன ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 அண்டு -1 இது ரெண்டுமே மஸ்ட் பி a ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ அதை தாண்டி நம்மளுக்கு என்ன ரூட் நம்மளுக்கு வந்து இருக்கும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ p of x அப்படின்னா இல்லை நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டு அதே ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ 3x² - 10x + 3 இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் p of 1/x கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்? 3 இது என்ன ஆகிடும்னா x² ஆகிடும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? 1/x. அப்போது x² 1/x² ஆகிடும். இது என்ன ஆகிடுச்சுன்னா 10/x ஆகிடும். ப்ளஸ் என்ன ஆகிடும்? 3. இதில் டிகிரி பார்க்குறேன். டிகிரி வந்து எனக்கு 2. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? x² மல்டிப்ளை பண்ண போகிறேன். x² p of 1/x அப்படின்னு எடுக்க போகிறேன். அப்போது x² மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 மட்டும்தான் கிடைக்கும். x² ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே x² போடும்போது இந்த x² ஒரு x கேன்சல் ஆகிட்டு எனக்கு மறுபடியும் என்ன ஆகிடும்? 10x கிடைக்கும். ஸோ இங்கே 3 இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும்னா 3x² கிடைக்கும். பாருங்கள் 3 - 10x + 3x², 3x² - 10x + 3 எல்லாம் போத் ஒன்று தான்.
அப்போ எனக்கு இது ஆகிடுச்சுன்னா பி ஆஃப் எக்ஸ். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் 1/x அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பி ஆஃப் எக்ஸே கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா டைப் 1. சப்போஸ் இதில் நான் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் பண்ணால் தான் எனக்கு இந்த பி ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா டைப் 2. சரிங்களா? தேங்க்யூ.